கஸ்டமர் ரிட்டென்ஷன் சொன்னீங்க, நமக்கு வர கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க சார் கஸ்டமரை ரீட்டைன் பண்ணுறது? ஏன்னா புது கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு விதம், இருக்க கஸ்டமரை வந்து நம்மள்ட்டே வாங்க வைக்கும், திரும்ப திரும்ப வர வைக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது சார். அதை வந்து சீக்கிரட்டை கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இதில் சீக்கிரட்லாம் ஏன்னா அது மளிகை கடைக்கு போகிற மாதிரி நான் மங்களன் மகள் நாய்கடையில் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். அவ்வளவு கூட்டம், அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் நான் ஒரு 6 மாசம் கழிச்சு போனோம்னா பிளாஸ்டிக் ஷோரூம் ஓப்பன் ஆயிருக்கும், இன்னொரு 1 வருஷம் கழிச்சு போனோம்னா லெதர் ஷோப், இப்போ வந்து மேலே வந்து அந்த ஷூ அந்த செக்மெண்ட்லாம் செய்வோம். ஸோ வரும்போது நம்ம திருச்சியில் நம்ம ஊருக்காரர் இவ்வளவு எஸ்டாப்ளிஷ்டாக நல்ல பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ஏன் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் நிறைய பேருக்கு வருது. ஸோ கஸ்டமர் ஒரு மளிகை கூட்டம் இருக்கும், ஆனால் நகை கடையில் இவ்வளோ நகை கடை வந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு க்ரௌடு, சந்தோஷமான விஷயம். அது எப்படி ரீட்டைன் பண்ண முடியுது உங்களால் கஸ்டமர்ஸ்? இதில் சீக்கிரட்லாம் ஒன்றுமே இல்லை. வாட் யூ எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு டூ டு யூ, அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. நான் ஒரு ஆரஞ்சு பழம் வாங்க போனால் கூட என்ன எதிர்பார்க்குறேன், விலை ஓரளவு நியாயமாக சொல்லணும், அதை இன்முகத்தோடு கொடுக்கணும், மூஞ்சியை சொல்லிக்கக்கூடாது. அது மாதிரி இப்போ நம்மகிட்ட வர்றவங்க நம்ம செய்கிறதெல்லாம் சரியாக செஞ்சு அவங்க மன திருப்தியாக இருந்து ஒரு முறை வந்தவங்க இன்னொரு முறை போகலாங்கிற அந்த எண்ணம் வரணும். அவங்ககிட்ட யாராவது கேட்டால் நீ அங்கே போன்னு சொல்லணும். அதாவது என்ன தான் நாங்கள் இப்போ டிவி விளம்பரத்தெல்லாம் காமிச்சிங்க, என்ன தான் டிவியில் காமிச்சாலும் இந்த விளம்பரத்துக்கு ஈக்குவல் உலகத்தில் எதுவுமே இல்லை. மவுத் விளம்பரம் எப்போ வரும்னா ஆத்ம திருப்தி. இங்கே போனால் எனக்கு திருப்தியாக இருக்குது, இங்கே போனால் நல்லா இருக்குது, என் குழந்தைக்கு வாங்கினே நல்லா ராசியாக இருக்காங்க, இந்த மாதிரிலாம் வரணும். அதுக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கும். இந்த எங்கள் குழந்தைக்கெல்லாம் வாங்கினே நல்லா இருக்காங்க, எல்லாம் சுபிச்சமாக இருக்காங்க, அந்த எண்ணங்கள்லாம் இருந்தால் தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருப்பாங்க.